எல்லாம் தரவல்ல சித்தனே, எல்லாம் தரவல்ல சித்தனே. கல்லால மலையமர்ந்த கையிலாயன் தவ செல்வன், வில்லாளி வீரனவன் வீரமணி கண்டனவன், எல்லாம் தரவல்ல சித்தனே. தனித்து வாழுகின்ற மனம் தருவான், தனித்து வாழுகின்ற மனம் தருவான். சரணங்கள் முழக்கிடும் குணம் தருவான், தனித்து வாழுகின்ற மனம் தருவான். சரணங்கள் முழக்கிடும் குணம் தருவான். நினைக்கின்ற வரமெல்லாம் தினம் தருவான், நினைக்கின்ற வரமெல்லாம் தினம் தருவான். நெஞ்சுக்குள் உருகும் தஞ்சம் தருவானே, எல்லாம் தரவல்ல சித்தனே. எழில்மலை சபரிக்கு இறைவனே, உலகில் எல்லாம் தரவல்ல சித்தனே. சங்க உறுதிமொழி. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்க. பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நான் என் சமூகத்தின் ஏற்ற தாழ்வுகளை அகற்றவும், சமுதாயத்தில் எனக்குரிய சிறப்பை பெறவும், காய்தல் உவத்தல் இன்றி அனைத்து சமூகத்தினருடனும் சகோதர உணர்வுடனும் கலந்து பழகவும் பதிவு பெற்ற தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்க கிளைத்தலைவர் வி. ரமணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பஞ்சாங்கம் வெளியிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம், கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த பஞ்சாங்கத்துக்கு எந்த ஒரு விலையும் நாங்கள் வாங்கிறதில்ல, யாரெல்லாம் வராலோ எல்லாருக்கும் கொடுக்குறோம். கடந்த ஒரு 4-5 வருஷமாக சண்வதி தர்ப்பணத்துக்கு உண்டான தகவல்களும் அதில் நம்ம போடுறோம். அதில் அது நல்ல வரவேற்பு வந்திருக்கு. நிறையா பேர் கேட்குறா. போன வருஷம் ராஜேஷ் 2500 பிரதி போட்டார். இந்த வாட்டி அதுக்கும் அதிகமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறா. நன்கொடையில் தான் பண்ணுறோம். இதை நம்மளுடைய சந்தாவும் நன்கொடையில் தான் பண்ணுறோம். இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வாங்கிக்கோங்க, அதை உபயோகப்படுத்துங்க. ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். எது எடுத்தாலும் நட்சத்திரங்கள் வயசு, திதி வயசு, வாஸ்து நாட்கள் ப்ளஸ் இந்த தர்ப்பண நாட்கள்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்கா. இது நம்ம பிராமணாக்கு மாத்திரம்னு இல்லை, அத்தனை இந்த சனாதன தர்மம் கடைப்பிடிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பஞ்சாங்கம் ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச மற்ற சமூகத்தவர்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவளுக்கு ஒரு பிரதி கொடுக்கலாம், இல்லை வாங்கியும் கொடுக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்மளுடைய சனாதன தர்மம் வளரும். பஞ்ச அங்கத்தை ஒரு நேரத்தை பஞ்ச அங்கம் வெறும் அவர் மினிட்டுன்னு இருக்கிறத விட்டுட்டு பஞ்ச அங்கமாக்கி அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கா. அதை தமிழ்நாடு பிராமண சங்கம் மயிலாப்பூர் கிளை இதை 18 வருஷமாக பண்ணின்னு இருக்கிறதுல நான் இது ஒரு சர்வீஸாக தான் நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம். நீங்கள்லாம் கூட அதை எடுத்துன்னு அதை வாங்கிட்டு உபயோகப்படுத்தபடி கேட்டுக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த கலைமாமணி திரு பிரகாஷ் சுவாமி அவர்கள் நாங்கள் கூப்பிட்ட உடனே ஒத்துண்டார். அதுக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம், அவர் ரொம்ப பிஸி. ஒரு நாளைக்கு 10 இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்கிறவர். மாமியும் நாங்களும் ஒரு இது போட்டதில் உடனே ஒத்துண்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய
டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ராஜேஷ் நாராயணன், அவர் தான் ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோவாக இருக்கணும். அவருடைய கைவண்ணத்தில் தான் இந்த புக்கே வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட எவர் கிரீன் கேஆர் விஜயா ராஜிமாமி, இப்போ தான் பேசியிருந்தான். அவளோட எந்தூசியாசமும் அவளுடைய எனர்ஜியும் மேட்சே பண்ண முடியாது. அவளுக்கு என்ன வயசுனா 16 வயசு தான் சொல்லுவேன். என்றைக்கும் அந்த 16 வயசு பொண்ணுக்கு உண்டான ஒரு எனர்ஜியும் எந்தூசியாசமும் வச்சு அவ்வளோ தூரம் வேலை பண்ணுறா. மாமிக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுறேன். எங்களுடைய ட்ரெஷரர் ஆத்ரேயன், அவர் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அவர் வேலை பண்ணுறது யாருக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கு கொடுத்த வேலை ஆகிண்டே இருக்கும். அவரையும் வாங்கன்னு வரவேற்கிறேன். அப்புறம் எங்களோட மகளிர் அணி தலைவி விஜயலட்சுமி, அவள் எங்கே இருக்கானா திருக்கழிக்குன்றத்துக்கிட்ட எங்கேயோ இருக்கா. அங்கேருந்து எப்போ கூப்பிட்டாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப இதுவாக பண்ணுவா. ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட செக்ரட்டரி ஸ்ரீதர் அண்ணா, எப்போ என்ன கேட்டாலும் அக்கௌண்ட்ஸு அட்வைஸ்க்கு ஆல்வேஸ் ரெடி. இதுதான் எங்களுடைய ஸ்மால் டீம். இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி ரமணகுமார் அவர்களே. அடுத்ததாக எங்களது செக்ரட்டரி, மயிலாப்பூர் கிளை செக்ரட்டரி ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். இந்த வருஷமும் அண்ணா ரமணகுமார் அண்ணா சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் நீங்களாம் இருக்கிறனால நல்லா நடந்துட்டுருக்கு. நாங்கள் உட்கார்ந்துருக்கிறது முக்கியம் இல்லை, நீங்களாம் இவ்வளோ எங்கள் கூட இருந்து ஆதரவு கொடுத்து பண்ணுறதுனால ரொம்ப பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வருகன்னு வரவேற்கிறோம். எல்லாரையும் எங்களோட சேர்ந்து இருந்து இந்த ஃபங்க்ஷன் கடைசி வரைக்கும் பிரமாதமாக நடத்தி கொடுத்து எங்களுக்கும் ஒரு கௌரவம் கொடுப்பேன் அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை இருக்குது. அண்ணா சொன்ன முக்கியமான பாயிண்ட் இருக்குது. 23ஆம் தேதிக்கு நமக்கு யார் காபந்து சர்க்கார் நம்ம நினைக்கிறோமோ அந்த இதை மனசில் வச்சுட்டு நமக்கு சேஃப்டி, நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ப்ராஸ்பெரிட்டி, சௌகரியங்கள் கொடுக்க ஒரு கவர்மெண்ட்டை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் விடாமல் அன்றைக்கி தேர்ந்தெடுத்து நம்ம செய்கிறது, நம்ம கடமையை செஞ்சுடுவோம். அன்றைக்கி எந்த எக்ஸ்கியூஸ் எதுவும் வேண்டாம். எவ்வளோ இருந்தாலும் தயவுசெய்து எல்லோரும் பண்ணுங்க. நம்மளுடைய அசோசியேஷனுடைய கைங்கரியங்கள், நம்மளுடைய அசோசியேட் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் நிச்சயமாக 100% கூட இருந்து செய்கிறோம். உங்களுடைய ஆதரவு அது கூட இருக்கும் எங்கள் நம்பிக்கை இருக்குது. நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்து எங்களது மகளிர் அணி விஜயலட்சுமி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் இங்கே ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லோரும் வரணும். எல்லாருக்காகவும் போடுற பஞ்சாங்கத்தை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்கோ. நான் என் மாமியோடையும் ராஜேஷோடையும் கடந்த 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி சர்வீஸை எல்லோரும் ஆசையாக வாங்கோ. எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நம்மள மாதிரி பிராமண சமுதாயத்தை சேர்ந்து ஒன்றா நடத்தினா தான் நமக்கு என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்ததுக்கு. இது மாதிரி எல்லோரும் எங்களுடைய பஞ்சாங்கத்தை வாங்கி எங்களை ரொம்ப சிறப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சென்னை மாவட்ட தலைவர் திரு ராஜேஷ் நாராயணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் நமஸ்காரம். வருஷம் இந்த முதல்ல சாதாரணமாக ஒரு 15 வருஷம் முன்னாடி சாதாரணமாக ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகி இன்றைக்கி முதல்ல இவ்வளோ 300 காப்பி போட்டோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகி 10 times 20 times இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கோம். இதுக்கு ரெஸ்பான்ஸும் பார்த்தா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே கால்ஸ் நிறையா எப்போ வாங்கிக்கலாம். இதுவும் இந்த 2 days-ஆக ரொம்ப ஜாஸ்தி. நான் ஏன்னா வண்டி ஓட்ட முடியல, ஃபோன் தான் இருக்கிறதோட எல்லாம் ஆன்சர் பண்ண முடியல. அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேசிக்காக. ஏன்னா இந்த மயிலாப்பூருக்குள்ளே இவ்வளோ பேர் நம்மளை கவனிக்கிறாங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறா நம்மளை, அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வருஷம் எங்களுக்கு இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 5 years-ஆக அவளுக்கு நமக்கு ஸ்ரீமுகம் கொடுத்து அனுப்புகிறா. இந்த ஃபஸ்ட் பேஜில் வாழ்த்து செய்தி ரெகுலராக நமக்கு அது ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அகோபில மரத்தில் எதுவும் எங்களுக்கு அனுப்புகிறா ரெகுலராகவே. அது ஒரு ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லணுன்றது. இந்த புக் மற்ற சீஃப் கெஸ்ட் வந்திருக்கார். முதல்ல அதை முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. பஞ்சாங்கம் வெளியிட்டு முடித்த உடனே பிரகாஷம் சுவாமியோட ஏற்புரையை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பஞ்சாங்கம் வெளியிட்டுருவோம்.
மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட எவ்ரி இயர் ஒரு 10-12 பஞ்சாங்கம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவா, நிறைய அசோசியேஷன் அனுப்புவா. ஆனால் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வாங்கிறது பாம்பு பஞ்சாங்கம். அதுக்கு அடுத்தது நான் எவ்ரி மந்த் நான் யூஸ் பண்ணக்கூடியது ராஜி கொடுத்த பிராமண அசோசியேஷன் பஞ்சாங்கம். மீதெல்லாம் வந்து தமிழ் வருஷ பிறப்பு அன்றைக்கி பூஜைக்கு போடுவோம், பூஜை வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கே போய்டும் தெரியாது, காணா போய்டும். ஆனால் அந்த ராஜி கொடுக்குற பஞ்சாங்கம் மட்டும் எவ்ரி இயர், இந்த வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் 10 வருஷமாக ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரி, நம்ம என்ன பழங்கால விஷயங்களை ஒன்று ஒன்றா எழுந்துட்டு வரோம். நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அப்பா என்கிட்ட டீச் பண்ணுவார். பஞ்சங்கம்னா என்ன, அதில் என்ன போட்டிருக்கோம், திதின்னா என்ன, நட்சத்திரம் என்ன, நாள்னா என்ன. இப்போ அந்த மாதிரி சொல்லி தரத்துக்கு ஆள் கிடையாது, கேட்கறதுக்கும் குழந்தைகளுக்கு டைம் கிடையாது. என்னோடய உறவுகாரர்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு கைங்கரியம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு 30-40 பாம்பு பஞ்சாங்கமே எல்லோரும் கூரியர் பண்ணேன். விஜயவாடாவில் இருக்கிற என்னோடய கசின் பிரதர், அப்புறம் வந்து இல்லை கர்னூலில் இருக்கிற கசின் பிரதருக்கு அனுப்புவேன். அந்த 40-30ங்கிறது இப்போ 4ஆக குறைஞ்சி போச்சு. அண்ணா அனுப்பாதீங்க அண்ணா, எங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரில, கண் ரொம்ப சின்னதாக இருக்குது, எங்கள் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் ஆன்லைனில் பார்த்துக்குறோம். சரி, பஞ்சாங்கத்தோட வேல்யூ தெரியாதவா இப்போ வர யங்கர் ஜென்ரேஷன் சொன்னால் அது தப்பு இல்லை. நம்மளாம் வந்து நம்ம அப்பா அம்மாட்டேருந்து கற்றுட்டோம் பஞ்சாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணுறதோ. எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பாம்பு பஞ்சாங்கம். ரொம்ப லெட்டர் சின்னதாக இருந்ததுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், பூத கண்ணாடி வச்சு பார்ப்பேன். ஆனால் அந்த குறையெல்லாம் போக்கினது தமிழ்நாடு பிராமண சங்கத்தோட பஞ்சாங்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லெட்டர்ஸ் எல்லாம் போல்டாக இருக்குது, ஈஸியாக படிக்க முடியறது, நாள் கிழமையெல்லாம் தெரியுறது. நம்ம வந்து எவ்வளோ சந்தேகங்கள் வரலாம், எல்லாத்துக்கும் நம்ம உபநிஷத்துலேயும் அதில் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த தமிழ்நாடு பிராமண அசோசியேஷனோட பஞ்சாங்கம் பல கேள்விகளுக்கு விடை தருகிறது. எப்போ வந்து போகலாம், எனக்கு தெரிஞ்சு என்னோடய நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், மென்னெல்லாம் பார்பர் ஷாப்புக்கு போவா, ஏன் செவ்வாய்க்கிழமை லீவு தெரியுமான்னு கேட்டார். தெரியாது, செவ்வாய்க்கிழமை ஹாலிடே என்னவோ அவ்வளோதான் தெரியும் எனக்குன்னு. செவ்வாய்க்கிழமை முடி வெட்டிக்கூடாது, அஷ்டமி நவமி முடி வெட்டிக்கூடாது, பௌர்ணமி அமாவாசை முடி வெட்டிக்கூடாது. இது எவ்வளோ எனக்கே இப்போ தான் தெரியும், இவ்வளோ வருஷம் கழிச்சு. அப்புறம் ஏமார் கேட்டேன். ஏமார் சொன்னால், ஆமாப்பா அது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துரா, அப்படியே உட்கார்றா. அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளோட அப்பா அம்மாக்கள் இல்லை, தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நம்மளோட இந்து பாரம்பரிய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பஞ்சாங்க வாயிலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது ரமணகுமார், ராஜேஷ் நாராயண், ராஜி எல்லாம் அவங்க பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிச்சுவல் மாதிரி எவ்ரி இயர் உட்காந்து பண்ணி. சரி, அது பண்ணுற வாழ்க்கை தான் அது கஷ்டம் தெரியும். நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஃபாண்ட் சின்னதாக இருக்குது, அது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, ஃபோட்டோ சரியில்லைன்னு. அது சிரத்தையாக பண்ணுற வாழ்க்கை என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். ஏனென்றால் சனாதனத்தை மனத்தை வளர்க்குறதுக்கு மேடை போட்டு பேசினாதான்றது முக்கியம் இல்லை. மேடையிலையும் பேசலாம், இந்த மாதிரி சைலண்ட்டாக ஒர்க்கும் பண்ணலாம். இப்போ நான் ரமணகுமார் கேட்டேன், இது ஏதாவது வெலை போட்டிருக்கலாம் கேட்டேன். என்னென்னா உங்களுக்கு தெரியாதா, எவ்ரி இயர் ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம், இந்த வருஷம் மட்டும் எப்படி வெலை போடுவோன்னார். ஹேட்ஸ் ஆஃப் ஜாப். ஏன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற கொள்கை. பஞ்சாங்கத்தை பார்க்காதவர்களே இருக்கிற மத்தியில் பஞ்சாங்கத்தை கொண்டு போய் கொடுத்தா, அதான் என்னோடய கசின் வீட்டில் சொல்கிறாலாம், பஞ்சாங்கம் வந்தால் வாத்தியார் வந்தால் பஞ்சாங்கத்தை காட்டுன்னு. இது எதுக்குப்பா வாத்தியார்னு கேட்டேன். நீங்களே கற்றுக்கலாமா, வாத்தியார் வரவழைச்சு வாத்தியாரே பஞ்சாங்கம் கொண்டு வந்துடுறார். சார், எங்கள் வீட்டில் வாத்தியார் வரும்போது மட்டும் தான் பஞ்சாங்கத்தை கொடுத்து அவர்கிட்ட கேட்போம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருதோன்ற கவலை வருது. அந்த நல்ல காரியங்களுக்கு துணை போகும் தாம்பராசுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி. ராஜி அவர்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப விடமாக தெரியும். வெரி ஆக்டிவ் பர்சன். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, ஏழைங்களுக்கு இப்போ படிப்பு சொல்லித்தரத்தில் எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. நானே ஒரு 10-20 ஆர்டிக்கிள் என்னோடய திருமலை சாரில் போட்டிருக்கேன். ஏன் நான் போட்டேன், ஏன்னா ராஜிக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும் எண்ணத்தில் போடல. ராஜி மாதிரி இன்னும் 4 ராஜிக்கள் வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் பண்ணுறேன். அப்போ தான் தெரியுது ராஜியோட அதர் சைடு ஆஃப் ராஜிஸ் சேரிட்டி, அப்புறம் நாலேஜ் ஷேர் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது பசங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பப்ளிசிட்டி, அதான் என் ஃப்ரெண்டு சொல்லுவோம், கோயிலில் ஒரு டியூப்லைட் போட்டால் கூட உபயம் ராமகிருஷ்ண ஐயர் அப்படின்னு போடுற காலத்தில் பப்ளிசிட்டியே இல்லாமல் ராஜி பண்ண. நானும் புனிங்க கேட்பேன், போடலாம் கொடுங்கன்னு.
பிரகாஷ் நான் பப்ளிசிட்டிக்கோசரமாக பண்ணல, அம்மா நீங்கள் பப்ளிசிட்டிக்கோசரம் பண்ணலம்மா, உங்களை பார்த்து 4 ராஜிகள் வரணும், எனக்கு அதான் ஆசைமே. அந்த மாதிரி ரமணகுமார், ராஜேஷ் நாராயணெலாம் அவ்வளோ திறம்பட செயல்படுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை. இன்று மாலை வந்தது. ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. அடுத்து நான் ஒன்று கூட ரெக்வெஸ்ட் பண்ணேன் ரமணகுமார்கிட்ட, பஞ்சாங்கம் படிப்பது அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கூட வைங்க. நம்மளே பாதி பேருக்கு தெரியாது, வெளியில் சொல்ல மாட்டோம். அபிவாதியே எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, பரிசேஷனர் தெரியாது, சர்மா சாஸ்திரிக்கு சொல்லிட்டு கேம்ப் நானே போய் அட்டன் பண்ண, நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டார், முழுக்க தெரியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியில் சொல்கிறது வெக்கப்படுறோம். ஒரு கிளாஸ் மாதிரி ரன் பண்ணி, இது வந்து பிராமணர் சங்கம் மட்டும்தான் பண்ண முடியும், மற்ற சங்கங்களை எதுவும் பண்ண முடியாது. பிராமண சங்கம் பண்ணுறதுல ஒரு ரைட்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. பரிசேஷனம் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி தர்ப்பணம் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறது, சர்மா சாஸ்திரிகள் ஒருத்தர் பண்ணிட்டு வர்றார், பஞ்சாங்கம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கனெக்ட் பண்ணலன்னா அது மக்களுக்கு போய் சேரும், மக்களுக்கு உதவும். பஞ்சாங்கம் கொடுப்பதை விட பஞ்சாங்கம் எப்படி பார்ப்பது என்று கற்றுக் கொடுப்பது மிகவும் நல்ல காரியமாக இருக்கும். இந்த நல்ல காரியம் மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரகாஷ் சுவாமி அவர்களே. அதாவது இந்த பஞ்சாங்கம் அப்படி போட்டுகிட்டே இருந்தோம். இந்த அமாவாசை தர்ப்பணம், மாலைபட்சம், ஷண்ணவதி இது எல்லாமே மொத்தமாக கம்பைண்டாக ஒரே புக்காக தான் போட்டுருந்தோம். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த வெளியூர் போகிறவாளுக்கு ஒரு பெரிய புக்கை தூக்கின்னு போக கஷ்டப்படுவாங்கிறதுக்காக வேண்டி தான் அதை ஒரு சப்ளிமெண்ட்டாக கொண்டு வந்து அதை மாத்திரம் தனியாக போட்டிருக்கோம். இப்போ இங்கே அந்த டைமில் இல்லை, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் நீங்கள் இல்லைன்னா கூட சங்கல்பங்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக சௌரியமாக தான் அந்த சப்ளிமெண்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம எந்த காரியத்தை நம்ம ஸ்ரத்தையோடு எந்த காரியம் பண்ணாலும் பகவான் நிச்சயமாக அதுக்கு கூட இருப்பார், அதில் வந்து டவுட்டே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் திருமலை ஸ்டாரில் வருது. அதாவது நாங்கள் கொடுக்குற இன்டென்ஷனே வந்து நாங்கள் பண்ணுறோங்கிறது தெரியணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இதை பார்த்துட்டு ஒரு 10 பேருக்கு மோட்டிவேஷன் வரணும், அவளும் இந்த மாதிரி ஹெல்ப்பை எல்லாருக்கும் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி எல்லோரும் வரணும். இங்கே இருக்கிறவா எல்லாருமே ஒன்றும் இல்லை, மயிலாப்பூரில் மெம்பர்ஷிப் சேரணும். அதுதான் நீங்கள்லாம் மோட்டிவேட் பண்ணணும். ஆல்ரெடி சேர்ந்துருக்கிறவா இப்போ ஒரு ஆள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணால், அப்போ மயிலாப்பூரில் எத்தனை பேர் இருக்கா பிராமணா? ஒரு ஆள் ஒருத்தரை ஒரு மாதம் ரெஃபர் பண்ணால் நிறைய பேர் மெம்பர்ஷிப் வருவா. அதாவது இது ஒரு பெரிய இயக்கமாக வச்சுண்டு நம்ம ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்ம ஒரு மேலிடத்துலையே ஏதோ ஒரு இப்போ கவர்மெண்ட்லேயே போய் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணுன்னா கூட, நம்ம இத்தனை பேர் எங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கா பாருங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய இயக்கம்னு சொன்னால் தான் நம்ம போகிற காரியமும் நடக்கும். இதுக்கெல்லாம் தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ பிராமணாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம பண்ணிண்டா தான் உண்டு, இல்லைன்னா யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதை எல்லோரும் மனசில் வச்சுட்டு மேலே நிறைய வந்து எல்லோரும் மெம்பர்ஷிப் சேரணும். அதுதான் எங்களோட இது. மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் நியூ டெல்லி மாங்கல்யம், எஸ் கம். கல்யாணங்கள் நிறைய பண்ணி வைக்கிறாவா, நோ சார்ஜஸ், யூ கேன் ரெஜிஸ்டர். நியூ டெல்லி மாங்கல்யம் சொல்லி நீங்கள் போட்டாலே வந்துடும், எந்த சார்ஜஸும் கிடையாது. நிறைய கல்யாணங்கள் பண்ணி வைக்கிறா. அவர் வந்திருக்கார். 9160 860 கல்யாணம் இது வரைக்கும் பண்ணியிருக்கா. ஹஸ்தினாபுரத்துலேருந்து மிஸ்டர் சுந்தரேசன் வந்திருக்கார். ஆல் த வே ஹி ஹஸ் கம் ஃப்ரம் மீ. மிஸ்டர் வெங்கட்ராமன் ஃப்ரம் மயிலாப்பூர் வந்திருக்கார். அப்புறம் ரவிச்சந்திரன் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் சார் ப்ளீஸ், எங்களோட ரொம்ப வருஷங்களாக பயணிச்சுட்டு இருக்கிறவர். தேங்க்யூ வெரி மச். ஷைலஜா வித்யா, ஷி ஹஸ் கம் ஃப்ரம் வேளச்சேரி. வெரி நைஸ் ஆஃப் யூ மா, தேங்க்யூ ஸோ மச். ஜெயா அண்ட் ரங்கராஜன், அவள் வந்து ஆக்சுவலாக பல வருஷங்களாக என்னோட பயணிச்சுன்னு இருக்கிறவா. எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ரங்கராஜன் வருவார். நடுவில் அவர் இங்கே இல்லாததுனால வரல. இப்போ சென்னையில் இருக்கா. தே ஹவ் ஆல் த வே கம். ஐ எம் வெரி ஹாப்பி.
2 பேரும் ஒரு முன்னாடியே வரமாட்டா. இந்த வாட்டி அவளை வந்து அவளுடைய சர்வீசஸ் ஆனர் பண்ணி தமிழ்நாடு பிராமண சங்கோடைய மெயின் ஃபங்க்ஷனில் அவளுக்கு அவார்டு கொடுத்துருக்கா சர்வீஸ்க்கு. லலிதா அவ்வளோ அது மாதிரி தான் எங்களுக்கு அத்தனை சப்போர்ட்டும் பண்ணி ஒரு வேலையும் பண்ணி என்ன கேட்டாலும் மூஞ்சி சுளிக்காமல் இவா 2 பேரும் எங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்னு சொல்லலாம். நல்ல பலத்து கரகோஷம் கொடுங்க. தேங்க்யூ. அதாவது நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பண்ணினாலும் இவாளை மாதிரி நம்மளோட கோஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய வேவ் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் எந்த நிகழ்ச்சியுமே சிறப்பாக நடக்கும். தொடர்ந்து அந்த கிளையை வந்து நடத்த முடியும். ஒரு யூனிட் நடக்கணும்னா இதை மாதிரி அந்த உணர்வோடு வேலை செய்கிறவா இருக்கணும். அது மாதிரி வந்து நாங்கள் சொல்லவே வேண்டாம். என்னுடைய டெம்பரமெண்ட்டு ரமணகுமார் அதெல்லாம் அவளுக்கு தெரியும் அத்துப்படி. அதனால் அக்கார்டிங்லி அவள் எப்படி பண்ணணுமோ எல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாள். நாங்கள் சொல்லணுங்கிறதுல விஜயலட்சுமி அதே மாதிரி தான். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டதுனால தான் அவளால் முடியல. அப்பவும் அவள் விட்டு கொடுக்காம வந்து பண்ணின்னு தான் இருக்கா. அவளுக்கு ஃப்ரம் த டே 1 அவள் ஷீ இஸ் வித் மீ. அதனால் அவளுக்கு எல்லாமே தெரியும். இது மாதிரி மக்கள் இருக்கிறதுனால எங்களால் எல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணிடணும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உழைக்கிறவா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பரிமளித்து உங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி எங்களால் கொண்டு வைக்க முடியுது. அதே மாதிரி தான் இதில் சூளைமேடு சந்திரசேகர் அவரும் எப்போவும் வந்து எங்களோட அவரோட ஒய்ஃப் 2 பேருமா வந்து ஹெல்ப் பண்ணுவாள். இதுவும் நடந்திருக்கு. அடையார்லேருந்து சாவித்திரி மேடம் வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் இல்லை, வெல்விஷர் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச் சாவித்திரி. நீ வந்து அபிராமி ஷி ஹஸ் கம். எழுந்து நில்லுமா குழந்தை. அன்னமாச்சாரியா கலைக்கூடம் சொல்லி ஒரு அமைப்பில் அவள் வந்து ரொம்ப நன்னா பாடுவோம். அந்த அமைப்பில் இருக்கா. நிறைய கச்சேரிகளுக்கு அவள் போகிறா. வந்து சிஆர் பார்த்தசாரதி ஃப்ரம் வில்லிவாக்கம் ஹி ஹஸ் கம். ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு மனிதர். எதையுமே விட்டு கொடுக்க மாட்டார். எதை சொல்கிறதுனால நேரடியாக பட்டார்னு போட்டு உடச்சிருவார். ஹி வில் நாட் ஹெசிடேட் டு டூ. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி நல்ல மனசுக்காரர். திருவல்லிக்கேணியிலேருந்து கஸ்தூரி வந்திருக்கார். அடையார்லேருந்து சேகர் வந்திருக்கார். மகாலிங்கம் ஃப்ரம் மயிலாப்பூர் யூனிட். அவர் வந்து வெரி ஓல்டு பர்சன். அவர் எப்பவும் விட்டு கொடுக்காம வருவர். அவரால் பஞ்சாங்கம் வர முடியலன்னா கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியலனா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஆற்றுக்கு வந்து அவருக்கு வேண்டிய அத்தனை பேருக்கும் அந்த பஞ்சாங்கத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இந்த வயசுலேயும் கொடுக்குறார். அது ஒரு இது வேணும் இல்லையா, உணர்வு வேணும். அப்புறம் வந்து மாதங்கி வந்திருக்கா. மீனாட்சி ஃப்ரம் மயிலாப்பூர் யூனிட். அவளெலாம் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி வந்து திருமங்கல்யை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன்னா ஷீ இஸ் த பர்சன் எஸ் டன் இட். எவ்வளோ பெரிய மனசு வேணும் அதுக்கு. இன்றைக்கி பவனுடைய விலை உங்களுக்கு தெரியும். ஷி ஹஸ் டேக்கன். நான் சொன்ன உடனே இது பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணி உடனே பண்ணி கொடுத்தா. இதுக்கெல்லாம் தான் மனுஷாவல் இருக்குது. ஆனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது. இதை மாதிரி மனுஷா இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியறது. அண்டு பானுமதி, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களோட டாட்டர் பானுமதி வந்திருக்காங்க. ஷீஸ் ஒன் எம்எங்எஸ். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரவா. எந்த ப்ரோக்ராமும் விட்டு கொடுக்க மாட்டா, வந்துடுவா. வெரி நைஸ் ஆஃப் யூ பானு. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நீங்கள் வந்ததில். அது மாதிரி இன்னும் நிறைய பேர். கண்ணன் ஃப்ரம் பொன்னேரி அவர் வந்திருக்கார். அதாவது ஒரு எங்கெங்கே ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம வேணும் பஞ்சாங்கங்கிறது வாங்கத்தான் வந்திருக்கா. ஆனால் கூட நம்ம வேணுங்கிறதுக்காக தானே வந்திருக்கா. அனந்த நாராயணன் பொன்னேரி. அனந்த நாராயணன் ஃப்ரம் பொன்னேரி. விஸ்வநாதன் விச்சுமாமான்னு சொல்லுவா அவரை. சங்கர மடத்தில் இருந்தார், அவர் வந்திருக்கார். மிஸ்டர் ஸ்ரீதர் ஃப்ரம் மயிலாப்பூர் யூனிட். வெரி க்ளோஸ் ஆஃப் அஸ். அதாவது நாங்களே கூட ப்ரோக்ராமை மறந்துடுவோம், ஆனால் ஸ்ரீதர் மறக்கப்பட்டார். அப்படி ஒரு டு தட் எக்ஸ்டென்ட் அவர் வந்து ஸோ மச் அட்டாச்சு. இதை மாதிரி மனுஷாலாம் எங்களோட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மயிலாப்பூர் கிளை இந்த அளவு சிறப்பாக எல்லாத்தையும் நடத்த முடியறது. மேன்மேலும் நடத்தணும். உங்களோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு வேணும். ராமன் ஃப்ரம் பெசன்ட் நகர். அவருடைய நாலேஜ் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவு வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் வெரி நைஸ் பர்சன். அதாவது பிடிக்கலைங்கிறது ஃப்ராங்காக சொல்லிவிடுவார். அந்த மாதிரி பர்சன். பட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வெரி நைஸ் ஆஃப் யூ ராமன் டு கம். தேங்க்யூ ஆல் ஸோ மச். எல்லோரும் இருங்கோ. உங்கள் இடத்துலையே கொண்டு பஞ்சாங்கம் கொடுத்துட்றோம். டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா வந்தால் எல்லாம் கூட்டமாக ஒரு இதுவாகிடும். அதனால் அங்கேயே கொண்டு கொடுத்துரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச். 2027 வந்து சென்சஸ் எடுக்க போகிறா. சென்சஸ் எடுக்கும்போது யாருக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியுமோ
அவெல்லாம் லாங்குவேஜில் சம்ஸ்கிருதான்னு ஆட் பண்ணுங்கோ. ஏன்னா அது நம்ம சம்ஸ்கிருதம் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன பலன் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சென்சஸ் வரும்போது ஞாபகமாக ஆற்றுல இருக்கிறவாக்கிட்டையும் சொல்லிவிடுங்கோ.